ஹலோ, வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இந்த வீக்கெண்டு என்ன பண்ண போகிறோம் அதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ போன வாரம் இந்த மாதிரி வீக்கெண்டு ஒரு மேரத்தான் கண்டிப்பாக இருக்கும் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வாரம் என்னென்ன கிளாஸ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 3 மேரத்தான் அப்புறம் ஒரு செம்மையான ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவான்ஸ் வந்துட்டு 11 ஒரு கிளாஸ் இருக்கும். சரிங்களா, 11 ஒரு கிளாஸ் இருக்கும். ஒரு 10 AM ஒரு கிளாஸ் இருக்கும். ஒரு ப்ரிலிம்ஸ் கிளாஸ் இருக்கும். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். 1 மணிக்கு ஒரு மேரத்தான் 1 to 4. இப்போ இன்னைக்கு காலைல 10க்கு ஒரு குவான்ஸ் கிளாஸு, 1 to 4 ஒரு மேரத்தான் கம்ப்ளீட் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸை மேலேருந்து கீழே வரைக்கும் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவார். 3 hours-க்குள்ளே 1 to 4 இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் ஃபைனைட் வேர்ப்ஸு, ஃப்ரேஸு, கிளாஸு, அப்புறம் வந்துட்டு மெயின் கிளாஸ், சப் கிளாஸ், இது ஃபுல்லாகவே டீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அதில் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த கிளாஸ் வரலாம். அது டிஎன்பிஎஸ்சி சேனல் நடக்கும். இவ்வளோ தானா, இது 2 தானா கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை 2 கிளாஸ் இருக்குது. மே 3rd வீக்கு ஈவினிங் 4 to 6 மே 3rd வீக்குக்கான குவிஸு ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமான மெயின் ஈவெண்ட்டு சண்டே நைட்டு. சரியா, இன்றைக்கி தான் சாட்டர்டே. இன்னைக்கு 1 மணிக்கு ஒரு மேரத்தான், ஈவினிங் 7 மணிக்கு ஒரு மேரத்தான், ஈவினிங் 7 மணிக்கு இங்கிலீஷ் மேரத்தான் டிஎன்பிசி சேனலில். நாளைக்கு 4 மணிக்கு சண்டே 4 o'clock ஒரு மேரத்தான் இருக்குது. 4 to 6 கரண்ட் அஃபேர்ஸுக்கான மே 3rd வீக் மேரத்தான். முக்கியமான மேட்ரு என்னென்னா, இது எல்லாத்துக்கும் அப்புறம் நைட்டு 8 மணிக்கு சரியா, சண்டே நைட்டு 8 மணிக்கு 8 to ஆரம்பித்து ஒரு 10, 10:30, 11 வரைக்கும் போகும். பேசிக்காக நம்ம ஒரு டிஸ்கஷன் வச்சுருக்க போகிறோம். இது யூடியூப்பில் கிடையாது, யூடியூப் லைவ் கிடையாது. இது நம்மளுடைய டெலிகிராம் குரூப்புடைய லைவ் மாதிரி போக போகிறோம். டெலிகிராம் குரூப்பில் லைவ் மாதிரி போக போகிறோம். நான் தான் வரப்போகிறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இங்கிலீஷில் ஏன் சிக்கலாகுது, இங்கிலீஷில் எப்படி சிக்கல்களை சரி பண்ணலாம், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸில் என்ன இருக்குது, உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஷெட்யூல் போட்டு தரணும். சார் எனக்கு நான் படிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு தாங்க, நான் வந்துட்டு எதில் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பர்சனலாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனல் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நைட் 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்துட்டு ஒரு லைவ் செஷன் கொண்டு போக போகிறோம். சண்டே நைட்டு 8 மணிக்கு மறக்காமல் வந்துடுங்க. பர்சனலாக உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும், பர்சனலாக உங்களுக்கு எந்த ஏரியா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுனாலும், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருந்துச்சுனாலும், அதுக்கு ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவோம். இது நான் ஜென்ரலாக எங்களுடைய ஆஃப்லைன் பசங்களுக்கு பண்ணுறது, இண்டிவிஜுவலாக உட்காந்து பண்ணுறது. இது ஒரு இண்டிவிஜுவல் செஷன் மாதிரி தான். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தங்க queries சொல்ல நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்கும் நல்ல ஐடியா கிடைக்கணும். உங்களுக்கு அதே பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு அதே சிக்கல் இருக்கும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, சரி பண்ணுறது, எது பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவல் ஒர்க்கிங் டிப்ஸு. சும்மா வந்துட்டு போனோம் சொன்னோம் நடக்காத விஷயத்த சொன்னோம் அப்படிங்கிற கதை கிடையாது. ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தடு தான். இதுக்கு தான் நான் சொல்கிறது. எல்லாமே நம்ம ஆஃப்லைன் கிளாஸில் போட்டு செக் பண்ணி டெஸ்ட் பண்ண மெத்தட்ஸ் தான், ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட்ஸ். இதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இங்கிலீஷுடைய ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன் செஷன் நைட்டு 8 மணிக்கு டெலிகிராம் குரூப்பில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் வந்து தேடாதீங்க, யூடியூப்பில் கிடையாது, டெலிகிராமில் வைக்க போகிறோம். மறக்காமல் வந்துடுங்க. சரியா, அதே மாதிரி நம்ம கிளாஸ் பேட்சஸ்ஸு, மெயின்ஸ் பேட்சஸ்ஸு கண்டினியூஸாக கிளாஸ் போய்கிட்டே தான் இருக்குது, பெய்டில் போய்கிட்டே இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நைட் 8 மணிக்கு மறக்காமல் வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த கேள்வி என்னன்னாலும் எப்படினாலும் கேட்கலாம். இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டு என்னன்னாலும் நீங்கள் கேளுங்க, யாருனாலும் வரலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஃபுல்லாக வந்து நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ எங்கே கிளாஷ் ஆகுது, எங்கே பிரச்சனையாகுது, ஏன் ப்ராப்ளம்ஸ் வருது, இங்கிலீஷ் படிக்கிறதுல இருக்கிற மெயின் ப்ராப்ளம்ஸ் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சாலும் ஏன் என்னால் அதை படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நல்ல ப்ராக்டிக்கலாகவே நம்ம வந்து கொண்டு போகலாம். உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கேட்டுட்டு உங்களுக்கு நான் ஒரு ஷெட்யூல் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுப்பேன்.
ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10 நிமிஷம் ஒதுக்குனாலே ஒரு 15-20 பீப்புள் கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய டோட்டல் ஸ்டோரி எனக்கு தெரியணும். நீங்கள் எங்கே படிச்சீங்க, எந்த பேக்ரவுண்டு, எந்த ஊர், உங்கள் ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூலு, காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ், உங்கள் ஸ்கோர் கார்டு, இது எல்லாமே எல்லாத்தையும் கேட்குறது உண்டு. உங்கள்கிட்ட கேட்பேன். நான் டெலிகிராமில் சொல்ல என்னுடைய பர்சனல் டெலிகிராமுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்குன்னு பக்காவாக ஒரு பிளான் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி 1 மணிக்கு மேரத்தான், 7 மணிக்கு 1, 7 மணிக்கு டிஎன்பிசி, நாளைக்கு 4 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸு 3rd வீக்கு, அதுக்கப்புறம் நாளைக்கு ஈவினிங் 8 மணிக்கு நான் சொன்ன இந்த டிஸ்கஷன் செஷன் இருக்கும். சரியா? தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.